மைக்கை ஆன் பண்ணா சரி. நீங்க ஜாயின் ஆகிட்டீங்க இப்ப. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய், நல்லா சவுண்ட் கேக்குதா? கேக்குது. இப்ப விஷயம் கிளியரா? எப்படி ஜாயின் ஆகணும், எப்படி ஓன் பண்ணணும்னு சொல்லி. ம். ஜாயின் ஜாயிண்ட்ல தான் நிக்கிறேன். அதான் அதான் இப்ப உங்களுக்கு விளங்கி கொண்டீங்களா எப்படின்னு சொல்லி இன்னைக்கு பிரச்சனை. உங்களோட போன கிளாஸ்லயும் அதுக்கு முந்தின கிளாஸ்லயும் இஷ்யூ ஒன்று வந்துச்சு தானே. உங்களோட வீடியோ நீங்க ஆன் பண்ணிக்கோங்க, ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்ப லேஸ் உங்களுக்கு உங்களோட ஓ கவரேஜ் பிரச்சனை லேஸ் ஆகும். பேசுறது கிளியரா கேட்கும் இப்பதான். நான் அன்னைக்கு இதை போட்டு வச்சுட்டேன். சாரி. உங்களோட ஓ சவுண்ட் ரைட். விட்டு விட்டு வருது. சவுண்ட் கேக்குதா? உங்களோட கவரேஜ்ல சின்ன இஷ்யூ உண்டு போல. உங்களோட சவுண்ட் விட்டு விட்டு வருது. கேக்குது. ஹாய். அப்ப இந்த மாதிரி அமைப்புல நீங்க ஜாயின் ஆகி கொண்டீங்கன்னா சரி. டைமுக்கு முன்னாடியோ கவரேஜ் இல்ல அடிக்கடி. உங்களோட 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 கவரேஜ் சின்ன பிரச்சனை இல்லை. இல்ல. உங்களோட இது கொஞ்சம் நீ அடிக்கடி லீவ் பண்ணப்பட்டு போகுது. கவரேஜ் இஷ்யூ இல்லைங்க. இந்த மழை காலம் என்ற வகையில சம்டைம் இஷ்யூ ஆயிக்கும். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சரி சரி. நீங்க பேசுறது நல்லா கேக்குது. ஹாய். அப்ப ஓகே, அப்ப இஷ்யூ ஒன்றும் இல்லை. சம்டைம் நீங்க பேசுறது ஒழுங்கா கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தா தான் பிரச்சனை. ஹாய். இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ற வகையில அகாடமி சார்பா, ஒரு ஆண்டு அகாடமி சார்பா உங்களை நாங்க வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வ சஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். இது உங்களோட ஆரம்ப வகுப்பு என்ற வகையில நாங்க நேரடியாக உங்களுக்கு ஓதி தாரத்துக்கு நாங்க போக முடியாது. ஏண்டா எங்களுக்கு நீங்க யாரு, உங்களுக்கு என்ன ஓத தெரியும், என்ன தெரியாது, என்ன தெரியும் என்ற ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அதனால இன்றைய முதலாவது வகுப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை அகாடமிக்கு எடுத்துக்கொள்றதாகவும், உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைங்கிறத நாங்கள் தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற வகையில் உங்களுக்கு தேவையான விடயங்களை சொல்லித்தரதாகவும் தான் இன்றைய பாடம் இருக்கும். இந்த வகையில் ஆரம்பத்தில் நீங்கள் என்ன செய்யணும் என்றால், எங்களுக்கு நீங்கள் மிச்சம் காலம் குர்ஆனோட ஓதி பழகி வந்திப்பீங்க. ஏதோ ஒரு சிஸ்டத்துல குர்ஆன்ல எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று செல்றதுக்கு கஷ்டமாயிக்கும். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்படியே உங்களுக்கு என்ன விஷயங்கள் தெரியும், எப்படி நீங்க ஓதுனீங்க, எங்க பழகுனீங்க, அதை பத்தி உங்களை பத்தி நீங்க எப்படி குர்ஆனோட வாழ்ந்து வந்திருக்கிறீங்கிறத பத்திய ஒரு சுருக்கமா எங்களுக்கு சொல்லுங்க பாபு. எப்படி இருக்கீங்க பாபு?
உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? சவுண்ட் கேட்காட்டி பெரிய பிரச்சனை. பள்ளத்துல 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 பள்ளத்துல. இம்மா உங்களோட மைக் ஆஃப்ல, இது மைக்கை நீங்க ஆன் பண்ணா நீ உங்களுக்கு பேசலாம், பதில் அளிக்கலாம்.
ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஆ இப்பதான் கேக்குது. இப்ப இது சரியாயிட்டாங்க. நேரம் இல்ல. ஓ ஓ. கேக்கு. நான் கடைசியா பேசினது உங்களுக்கு கேட்டுச்சுதா? ஓ, கேட்டுச்சு கேட்டுச்சு. அந்த ஓதுன முதல்ல கொஞ்சம் சொல்லி ஆ யார்கிட்ட என்ன செஞ்சீங்க அப்படின்ட்டு சொல்லுங்க எல்லாம். பாப்போம், பேசுங்களே பாப்போம். இப்ப கேக்குது. நான் ஓ நான் நான் சின்ன வயசுல எல்லாம் ஹசரத் இந்த இதுல மദ്രസ ஒன்ல ஹசரத் ஒன்று கிட்ட தான் ஓதி அதை ம் ஓதி முடிச்சேன். அவங்க ஆனா எனக்கு நான் தஜ்வி முறைப்படி அதை ஓதி தர இல்ல. ம் இப்ப எங்களுக்கு தெரியாது. தெரியாதனால எனக்கு ஓதுறதுக்கும் எழுத்துக்கள் கண்ணா தஜ்வி முறைப்படி ஓத தெரியாட்டி நாங்க ஓதுறதுகளுங்க நிறைய பிள்ளையாய்க்கும்ண்டு பயமும் மிக்கிறது. அதனால அந்த இடையில ரெண்டு இடத்துக்கு இடையில தஜ்வி ஓதுற இடத்துக்கு போயிட்டு கொஞ்ச நாள் இருந்தோம். போயிட்டு அதை அவங்க நிப்பாட்டி மூடி போட்டாங்க. அது பிறகு அதுன்னு ரெண்டும் அது மாதிரி போயிட்டுருச்சு. அது ம் பிறகு என்ன செய்ய ஒன்றும் செஞ்சு கொடுத்தா ஓதுறவங்கள்ட்ட கேட்டு சும்மா அந்த எனக்கு இப்ப தேவை இந்த அந்த ஓதுற நேரத்துல எந்தெந்த இடத்துல சரி எடுத்து நிப்பாட்டணும், எந்த இடத்துல அது உச்சரிப்பா எடுத்து அந்த காஃப் கவ்லாம் அதுகள் எல்லாம் எடுத்து ஓதணும், பிழையாகாம எப்படி குர்ஆன் ஓதணும்ன்றதுக்கு ஓதிக்கொள்றதுக்கு ஆசை. ஓதுறது நான் டெய்லி ஓதுறேன், ஆனா இவ்வளவு ம். பிள்ளை இருக்குன்றதே எங்களுக்கு தெரியாது. ஆ ஆனா நீ இப்போ டெய்லி ஓதி ஓதி தான் வாரீங்க அப்படித்தானே? நீங்க டெய்லி ஓதுறது படிக்கல அல்லது அரவாசி தான் படிக்க ஒழுங்கா படிக்கல பயம் சொல்லி ஓதாமிக்கல ஓதித்தானே இருக்கிறீங்க. இல்ல. ஓதாம இருக்கையில தொடர்ந்து குர்ஆனுக்கும் எனக்கும் தொடர்பு இந்த நாளும் இருந்துச்சு. ஹாய் நாலு ஜசாக்கல்லா ஹைர். சரி இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் சில வசனங்களை போடுறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்படி ஓத தெரியுமோ அந்த மாதிரி நீங்கள் ஓண்டா ஓதுங்க பார்ப்போம். சரி. إياك نعبد بسم الله الرحمن الرحيم. إياك نعبد وإياك نستعين. ஒவ்வொன்றா أنعمت. ஒவ்வொன்றா ஓதி கொண்டு போங்க அப்படியா பார்ப்போம். பிரச்சனை இல்லை. பிழைகளை பற்றி ஒன்று யோசிக்க வேணாம், ஓதி கொண்டு போங்க. أنعمت عليهم وامرأته أمالة الحطب لا أعبد ما تعبدون الذين إذا اكتالوا على الناس يستحتفون. நல்லா நல்லா குட் மாஷா அல்லாஹ். இதே போதும் பார்ப்போம். فهم تنزل فهم فهم لي لا فيهم خلقت سنا والسيف حتى زرتم المقابر يوم يوم تدرس ناس أستاتا سلام هي حتى مطلع الفجر رأيت إن كذب وتولى وفرعون ذي الأوتاد. ஃபோன் வந்து உங்களோட முன்னுக்கு ஆகிக்குது அப்படியா? ஹோட்டலில் வச்சுக்கிறீங்க அப்படியா? கையில் வைக்குதா? முன்னுக்கு நிக்க என்ன முன்ன வச்சுக்கிறேன். கையில் வச்சு கொண்டிருக்கீங்களா கைக்கு ஏதாச்சும்? எடுத்து இல்ல, கையில வைக்கல, ஒரு சேருக்கு மேல ஒரு ரெண்டு போட்டு அதுக்கு மேல வச்சு கொண்டிருக்கிறேன், ஆ, டேபிள் மாதிரி. உங்களுக்கு அது கிளியராக விளங்குதா? அந்த இந்த உங்களோட உங்களோட கண் பார்வைக்கு அது இந்த ஸ்க்ரீன் விளங்குதா? விளங்குது ஃபுல்லாக நல்லா விளங்குது விளங்குது. கிளியராக விளங்குது அப்படியா? பிரச்சனை ஒன்றுமே இல்லை. எழுத்து சின்னது அப்படி பிரச்சனை ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு அந்த இல்ல, எழுத்து விளங்குது. விளங்குது. மாஷா அல்லாஹ். நல்லா ஓகே ஹை. இல்லை விளங்குது. சில இடங்கள்ல தடுமாற்றங்களை பார்க்குற நேரம் உங்களுக்கு உங்களுடைய ஸ்க்ரீனில் ஏதோ இஷ்யூ ஒண்டிக்கிற மாதிரி விளங்குது. அதான் கேட்டேன் நான். அப்படி விளங்குது இல்லைண்டா விளங்குதுண்டா ஓ ஓகே. ஓ, விளங்குது இல்லைன்னு சொன்னால் விளங்குது. நீங்கள் அதுக்குரிய ஒரு ஏற்பாடு செஞ்சு கொண்டா உங்களுக்கு இதில் பெரிய ஒரு இடத்துக்கு போகலாம் இன்ஷா அல்லாஹ். ஹை இப்போ நான் உங்களுக்கு விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் ஓதி காட்டிக்கிறீங்க. நல்ல இப்போ நாங்கள் இது சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஓதி காட்டி தானே இருக்கிறீங்க. இது ஓ ஓ, அதில் எனக்கு தெரிஞ்ச அளவுல ஓடி காட்டிடுறேன். ஓகே ஓகே மாஷா அல்லாஹ். அதான் தேவை எங்களுக்கு. உங்களுக்கு ஜீரோல இருந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறதும் சில அப்படி ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும். ஆனா எல்லாமே தெரியுமான்னு கேட்டா எல்லாம் தெரியும். ஆனா சிலதுகளை கொஞ்சம் நாங்க திருத்திக் கொள்ள வேண்டிய மட்டும்தான் இன்னைக்கு பிரச்சனை. அடிப்படையான சில விஷயங்களை நீங்க பிடிச்சு கொண்டீங்கன்னால் அதுக்கு பின்னால இன்ஷா அல்லாஹ் அது உங்களுக்கு உங்களோட ஓதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில எங்களோட சிலபஸ்ல நான் இப்ப எங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். உங்களை நாங்க இதுல இருந்து கொண்டு போக போறோம், எங்களோட ரோட் மேப் எது, நாங்க எப்படி போக போறோம், அல்லது நாங்க என்னத்துல இருந்து போகலாம், சின்ன குர்ஆன்ல இருந்து போறதா, பெரிய குர்ஆன்ல இருந்து போறதா, குர்ஆன் தான் தீர்வா, எந்த குர்ஆன் போறேன்னு சொல்லி பல இஷ்யூகள் இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு அதை விளங்கப்படுத்துவேன் நாங்க இது எப்படி போறோம்.
எங்கட சிலபஸ்ல ஆ, ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் 3 லெவல் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் லெவல் வந்து சரி. 2 பாட்டிக்கு ஒன்று எழுத்துக்கள் உச்சரிப்பு பகுதி என்று சொல்றது, மற்றது எழுத்துக்கள் அறிமுக பகுதி என்று சொல்றது. எழுத்துக்கள் அறிமுகம் என்று சரி. சொன்னா அந்த பகுதி உங்களுக்கு தேவைப்படாது. இப்ப நீங்க ஓதி காட்டினதை பார்க்குற நேரம் உங்களுக்கு அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பெரிய அளவு ம், அதுல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. எழுத்துக்கள் உச்சரிப்பு சரி. பகுதி லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன் என்ற பாட்டை பொறுத்த வரைக்கும் அதுல 3 வகையான பகுதி இருக்குது. ஒன்று எழுத்தெழுத்தா நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி பழகிறது, அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. அதுவும் உங்களுக்கு ஆல்ரெடி பெரிய அளவு 100% இல்லாட்டியும் பெரிய அளவு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. இரண்டாவது, சொற்கள் சொற்களாக நாங்க ஒரு மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அந்த உச்சரிப்பு பகுதியையும் நான் உங்களுக்கு இங்க எடுக்க தேவையில்லை. காரணம் நீங்க ஓதி காட்டினதுல 50க்கு மேற்பட்ட வீதம், 50க்கு மேல நீங்க உங்களுக்கு அந்த விஷயங்களும் கிளியரா இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியிலிருந்து எங்களுக்கு ஹேண்டில் பண்ணலாம்ங்கிறதால உங்களோட பாடம் இன்ஷா அல்லாஹ் வசன ரீதியாக வசனங்களாக ஓதி பழகுற என்ற பாடத்திலிருந்து நாங்க பாடத்தை ஆரம்பிப்போம். Right. அப்போ சரி. குர்ஆன்ட இப்ப நீங்க ஓதி காட்டினீங்களே ஆயத்துக்களாக நாங்க ஓதுற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவை, ம், ஏன் எங்கட பிழை ஆகுது, உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னங்கிறத நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த பகுதி உங்களுக்கு ம். ப்ராக்டிஸுக்கு வரும். ப்ரொனன்சியேஷன்ல ப்ராக்டிஸ் பார்ட் சரி. தான். இது நோட்ஸ் எடுக்கிறதோ பாடமாக்குறதும் இல்லை. இதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது வசன ரீதியாக உங்களுக்கு பிழை இல்லாம எழுத்துக்கள் பிழை இல்லாம ஓத தெரியும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு செகண்ட் லெவலுக்கு நீங்க வரலாம். அங்கதான் இன்ஷா அல்லாஹ் நாங்க சட்டங்களை பத்தி படிப்போம். அப்போ முதலாவது சரி. லெவல்ல உங்களுக்கு சட்டங்கள் பிரச்சனையே இல்லை. நீங்க சட்டங்களை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. சரியாக ஓதணும், எழுத்து ம், பிழைகள் இல்லாம எழுத்துக்களை சரியான முறையில உச்சரித்து நாங்க முதலாவது பகுதியில ஓத பழகி கொண்டால் தஜ்வீத் ரூல்ஸ்ங்கிறது சட்டங்கள்ங்கிறது எங்களுக்கு ஒரு இஷ்யூ ஒன்றே ஈக்காது. அதை நாங்க எங்களுக்கு மிச்சம் ம், சிம்பிளா பிடிச்சு கொள்ளையிலும். ஆனா இந்த முதல் பகுதியில பிரச்சனை என்று சொன்னால் என்னதான் தலைகீழா நின்றாலும் எங்களுக்கு சட்டத்தை வாயால கொண்டு வர முடியாது. அதான் அதோட யதார்த்தம். அப்ப எங்களுக்கு முதலாவது எழுத்துக்கள் சரியான ம், முறையில் உச்சரிக்க தெரிஞ்சிருந்தால் எங்களுக்கு நாங்க ம், சட்டத்தை அவசரமா பிடிச்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு பின்னால ம், இன்ஷா அல்லாஹ் 3வது லெவல்ல உங்களோட கையில ஒரு முஸ்ஹஃப் வைக்கும். நீங்க குர்ஆன் ஒன்று எடுப்பீங்க. எடுத்து நீங்க குர்ஆனுடைய சிஸ்டத்துல எப்படி சூறாக்களாக அதே மாதிரி பக்கங்களாக இருக்கிறதோ அந்த அமைப்புல நீங்க குர்ஆனை ஓத ம். ஆரம்பிப்பீங்க. இங்கதான் இதுவரைக்கும் நாங்க உங்களோட சரி. டிஸ்கஸ் பண்றது ஃபர்ஸ்ட் லெவலும் செகண்ட் லெவலும் முழுமையாக குர்ஆன் வசனங்களை உங்களோட இயலுமைக்கு தேவையான விஷயங்களை வசனங்களை மையப்படுத்தி நாங்க சிலபஸ்ல போட்டு தருவோம். இதுக்கு பின்னால ம், குர்ஆனுடைய ஸ்டைலுக்கு நாங்க மாறணும். முதலாவது பகுதி படிக்கிறோம் நாங்க எங்களுடைய ஸ்டைலுக்கு, ரெண்டாவது முறை வந்து நாங்க குர்ஆன் ம், ஸ்டைலுக்கு குர்ஆன் அந்த அமைப்புக்கு நாங்க வசனங்களை ஓதி பழகுற பகுதி தான் இந்த 3வது பகுதி. இதுக்கு பின்னால தான் இங்க நாங்க 2 வகையான தெரிவுகளை வச்சுக்கிறோம். ஒன்று உங்களுக்கு ஹிஃபுல் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு இப்ப சரியா ஓத தெரியும், சட்டங்களும் ஒழுங்கா தெரியும் ம், என்றால் குர்ஆன் பக்கங்களாக சூறாக்களாக நேர்த்தியாக அதுக்கே உரிய ஒழுங்குல ஓத தெரியும் என்றால் உங்களுக்கு அடுத்த தெரிவுக்கு நீங்க அதுல ஹிஃபுல் பண்றதுக்கு போகலாம். ம். ம். சரியா? அப்படி சரி. இல்லைன்னு சொன்னா அதுல நீங்க ம், இஜாசாட பகுதிக்கும் போகலாம். இஜாசா என்று சொன்னா என்னன்னு சொன்னால், எப்படி குர்ஆன் ம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முன்னிலையில ஓதப்பட்டுச்சுதோ அந்த அமைப்புல ம், முழுமையான குர்ஆனும் ம், 7 முறைகள்ல முழு உலகத்திலையும் ஓதப்படுது. அதுல ஒரு முறையில நாங்க உங்களுக்கு சில நிபந்தனைகளை வச்சு ஓதி பழக்குவோம். அதுல ம். நீங்க கொஞ்சம் நல்ல. கஷ்டப்பட்டு தியாகத்தோட ஓதி பழகி எங்களுக்கு அதை நான் சொல்ற அமைப்புல நீங்க முழுமையாக ஓதி எங்களுக்கு காட்டினீங்க நாங்க ஒரு ஷஹாதா சரி. சர்டிபிகேட் தருவோம். எப்படி என்றால் அது நாங்க உங்களுக்கு ம், ஓதி தந்ததாகவும் எங்களுக்கு யார் ஓதி தந்த அவங்களுக்கு யார் ஓதி கொடுத்த இப்படியான ஒரு தொடரோட அந்த தொடர் சரியாக ம், ஜிபுல் அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட இருந்து அல்லாஹ்விடம் இருந்து இருக்கிற அந்த அமைப்புல போயிட்டு முடியும். அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு யார் ஓதி ம், காண்பித்தால் உங்களுக்கு யார் ஓதி தந்த எப்படி நீங்க ஓதி பழகினீங்க என்று சொல்லி முழுமையான தரவுகளும் ம், கிடைக்கும். அப்ப அது அர்த்தம் என்னென்றால் குர்ஆன் ரசூலுல்லாஹ்ட முன்னிலையில ஓதப்பட்டது போல உங்களுக்கும் ஓத தெரியும் தெரிஞ்சுக்கிறீங்கிறது அது அர்த்தம். இதை வச்சு நீங்க உங்களோட ஓதலை இன்னும் ஒருத்தருக்கு நீங்க பழகலாம். நான் இப்படி ஓதி பழகிறேன், இதான் சரியான ஓதல், இதுக்கு தான் எல்லாரும் பழகணும் என்று சொல்லி நாங்க பழக்கலாம். இதுக்கான ஒரு வேலை திட்டம் ஒன்றும் சரி. அகாடமியில் போய்கொண்டு இருக்குது. நான் இவ்வளவு நேரம் உங்களோட பேசின விஷயத்தை நான் ஒரு ஸ்லைட்ல ஒரு பார்வையில போட்டு காட்டினால் இதான் அதோட பார்வை.
இதுல ம். நீ போக போற பயணம் உங்களுடைய ஸ்டார்டிங் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். Right? சரி. வசனங்களாக ஓதி பழகுறது. அடுத்த விஷயம் என்னென்றால் எங்களோட அகாடமியில விஷன் மிஷனை கொஞ்சம் நாங்க சரியா தெரிஞ்சு கொள்ளணும். எங்களோட டார்கெட் என்னென்னா ம். பொதுவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரல் ஓசையில பொதுவான நாங்க திக்காமல் இடையில பேத்திட்டு முட்டி மோதி கொண்டிருக்காம மிச்சம் சிம்பிளாக ஃப்ளோவாக சரளமாக ஓதி பழகிறது தான் உங்களை ஓதி பழக்கிறது தான் அகாடமியில டார்கெட். எங்களோட லாங் சரி. டேர்முக்குரிய பிளான் என்னன்னு சொன்னா பொருவான் அதுக்கே உரிய அமைப்புல மிச்ச சிம்பிளா சரியான அமைப்புல ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷனை நாங்க உருவாக்கணும். பொருவான் பிற்பட்ட காலத்திலும் அதுக்கே உரிய அமைப்பை விட்டும் கொஞ்சம் கூட அசையாமல் அதுக்குரிய அமைப்பை ஓதக்கூடிய ஒரு டீம் ஒன்று எங்கள் டீக்கணும் என்கிறதுக்கான வேலை திட்டத்தை தான் தமிழ் பேசும் உலகத்துக்கூடாக நாங்க செஞ்சு கொண்டு வாரோம். இதுதான் எங்களோட டார்கெட். எனவே எங்களோட சப்ஜெக்ட்ல இதல்லாத வேறு எதுவும் இருக்காது. அப்படின்னா என்ன, வேற எந்த ஒரு பாடம் தப்சீர் என்றோ அந்த பாடம் என்றோ ஹதீஸ் என்றோ எந்த ஒரு பாடமும் இங்க நடக்காது. அதே போல குர்ஆனை ஓத பழகுறவாராக்கள் எங்கள்கிட்ட முழு குர்ஆனையும் ஓதி முடிச்சு அந்த குர்ஆனை முடிச்சு இந்த குர்ஆனை முடிச்சிட்டு போறோம் என்ற அமைப்பிலையும் எங்கள்கிட்ட வர இயலாது. குர்ஆனை ஓதி முடிக்கிறதல்ல எங்கிற டார்கெட். உங்களுக்கு குர்ஆனை ஓத பழக்கிறதான் டார்கெட்டே ஒழிய முடிக்கிறதல்ல டார்கெட். எனவே சரி. மாறாக்கள் காலாகாலத்துக்கு நீண்ட காலம் வரைக்கும் எங்கள்கிட்ட இருந்து படிச்சு கொண்டே இருக்கணும் என்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஸ்பீடில் உங்களோட உங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற வகையில் உங்களுக்கு பொருத்தமான வகையில் அகாடமி உங்களை ரன் பண்ணி கொண்டு போவோம். நீங்கள் ஸ்லோ என்றால் நாங்களும் ஸ்லோவாகுவோம். நீங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிறீங்கன்றால் நாங்களும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுவோம். அதே போல் எங்களோட ம். அகாடமியில் சரி. ஒரு குறிப்பிட்ட ஒரு டீம் ஒன்று தான் கிளாஸ்ல படிக்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி அல்ல. இது உங்களுக்கே நல்ல ஒரு உதாரணம். அவங்களோட பேத்தின்னு நினைக்கிறேன். அவங்களும் பேரணும் அவங்களும் கிளாஸ்ல இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு நீங்களும் கிளாஸ்ல ஜாயின் ஆகிக்கிறீங்க. அப்போ 6 வயது முதல் 60 வயது வரைக்குமான நிறைய பேர் இதில் எல்லா சைட்லையும் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ம். இதுட்டு 28 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்னு ஒர்க் பண்ணி கொண்டு கிளாஸுக்கு வர கழிக்கிறாங்க. இப்படி பல ம். கிரைட்டேரியாவில் எல்லாரும் நிற்கிறாங்க. என்னால் கொடுவானுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு சொத்து என்ற வகையில் அது எல்லாருக்குமே தேவை என்றதாலையும் நாங்கள் இந்த கேட்டை எல்லாருக்கும் என்று சொல்லி ஓப்பனாக வச்சிருக்கிறோம். எனவே நோட்ஸ் எடுக்கிறார்கள் மட்டும்தான் எழுத தெரிஞ்சாக மட்டும்தான் படிக்கணும் என்கிற ஓதி பழகணும் என்ற கேட்டகரி எங்கள்கிட்ட இல்லை. ம். இதெல்லாம இன்னும் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் செய்கிற ஒன்று, கிளாஸுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண ரெடி ஆகிக்கணும். சரி, உங்களோட நெட்ஒர்க்குக்கும் சரி. உங்களோட சார்ஜுக்கும் நாங்கள் பொறுப்பல்ல. நெட்வொர்க் இஷ்யூ ஆகிக்குது, அது சார்ஜ் சரி. ஆகிக்குதுன்னு சொல்றதுக்கு எங்களால் ஒன்றும் செய்யலாது. அப்போ குறிப்பிட்ட எந்த நேரத்தில் சரி அதுக்குரிய ஒரு ஏதாவது ஒரு ஏற்பாடை நீங்கள் கட்டாயம் செஞ்சு கொள்ளணும். அது நீங்கள் ஈக்கிற இடமா ஆகிக்கலாம், இன்னும் 2 வீடு தள்ளி போனால் கொஞ்சம் நல்லா கவரேஜ் ஆகிக்கும், அப்படி என்னால் அந்த வீடு அப்படி ஏதாவது ஒரு மாற்று வழி ஏற்பாடு உண்டை நீங்கள் கட்டாயம் செஞ்சு ம். கொள்ளணும். சரி. உங்களோட டிவைஸை நீங்கள் கட்டாயம் கிளாஸ் நடக்கிற நேரம் உங்களுக்கு முன்னுக்கு ஸ்டாண்ட் பையாக ஒரு இடத்துல வச்சுட்டு கிளாஸுக்கு ஜாயின் ஆகிறது உங்களுக்கு பெனிஃபிட் கூட. ம். ஏன்னால் போக 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 நாங்கள் பேசுறது குறைஞ்சி நீங்கள் தான் கிளாஸில் முழுமையாக இன்வால்வ் ஆகுவீங்க. சொல்ல போனால் 20 மினிட்ஸ் கிளாஸில் மோர் தென் 15 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் தான் ஓத போகிறீங்க. இப்போ நாங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மேலே நாங்கள் உங்களை கரெக்ஷன் பண்ணுறது திருத்துறதா இருக்கும். அப்படி என்றால் ஏனைய கிளாஸ்கள் வந்து அப்படி அல்ல. இப்போ நீங்கள் வேறு வேறு ஜூம் கிளாஸ்களுக்கு போனால் அவங்க என்ன செய்வாங்க என்றால் அவங்க ஓய் தருவாங்க, நீங்கள கேட்டுக்கொண்டிருப்பீங்க, கடைசி கிளாஸ் முடிஞ்சு போங்கன்னு சொல்லி வருவீங்க. ஆனால் எங்கடா அப்படி அல்ல, அது மாறி நடக்கும். ஸோ நீங்கள் ஓதுறது எங்களை கவரேஜை விட நாங்கள் உங்களோட பேசக்கொள்ள உங்களுக்கு நாங்கள் பேசுகிறத கேட்குறத விடவும் வெரி கிளியராக நீங்கள் எங்களுக்கு பேசுகிறது கேட்கணும். அப்போ தான் எங்களுக்கு திருத்தலாம். ஆகவே கட்டாயம் சைலண்டான பிளேஸில் இருக்கிறது, உங்களோட டிவைஸை ஒரு இடத்துல வச்சுட்டு ஜாயின் ஆகிறதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான விஷயங்கள் ஆகிக்கும். உங்களுக்கு உங்களோட ஸ்க்ரீன் விளங்குது இல்லை அப்படி என்றால் நீங்கள் அதுக்கான ஒரு ஆப்ஷனுக்கு நீங்கள் போகலாம். கொஞ்சம் ஒரு டெப் பண்டோ அல்லது லெப் பண்டோ இருந்தால் அதுகளையோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஸ்க்ரீனில் பார்த்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் ஓதி பழகுற காலத்துக்குள்ளால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்த விஷயம், லீவ் தேவைன்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு இன்ஃபார்ம் அகாடமிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இன்ஃபார்ம் பண்ணீங்கன்றாலே உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அத்தியாவசிய தேவைகளுக்கும் அவசர தேவைகளுக்கும் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் நீங்கள் அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒஃபிஷியலாக நீங்கள் ஒரு மெசேஜ் ஒன்று வச்சிங்கன்றால் இப்படி தான் நான் இன்றைக்கு வந்து கொள்ள மாட்டேன், எனக்கு என்ன ஒர்க் இருக்கிற அல்லது என்ன இஷ்யூ என்று சொன்னால் அது உங்களுக்குரிய லீவாகத்தான் கருதப்படும். நீங்கள் அப்படியான ஒரு ஒர்க்கை மட்டும் செய்யுங்க. லீவ் எடுக்கிற டைமில் இன்ஃபார்ம் பண்ணுங்க அகாடமியோட வாட்ஸ்அப் நம்பருக்கு.
நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவலில் ஜாயின் ஆகிறீங்கன்ற வகையில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ற ஒரு கான்செப்ட் கட்டாயமாக இருக்கும். ஹோம்ஒர்க் எப்படி அனுப்புறது என்ன மாதிரி செய்யறதுங்கிறது உங்களோட கிளாஸஸ் நடந்து கொண்டு போகக்கொள்ள நான் இன்ஷால்லா உங்களுக்கு அதில் சொல்லித் தருவேன். ஷார்ட்டாக சுருக்கமாக சொல்கிறேன்னு சொன்னால் ஹோம்ஒர்க்ண்டா என்னன்னு சொன்னால் கிளாஸில் நாங்கள் ஒரு சப்ஜெக்டை படிப்போம். ஒரு எழுத்தை உதாரணத்துக்கு அலிஃப் என்ற எழுத்தை எப்படி உச்சரிக்கிறது, குர்ஆனுடைய ஓதல்ல அது எப்படி மாறணும் என்கிறது நாங்கள் டீப்பாக படிப்போம். படிச்சுட்டு அன்றைய பாடத்திலிருந்து ஒரு சமரி பண்ணி சுருக்கமான கருத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு பாடப்பகுதியை நான் உங்களுக்கு தருவோம். அது எப்படி செய்து ஒரு வகையில் உங்களுக்கு தருவோம். அதை நீங்கள் என்ன செய்யணும் என்றால் உங்களோட ரெக்கார்டை கேட்டு நீங்கள் வீட்டில் இருந்து செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். அதை நாங்கள் அடுத்த பாட ஆரம்பத்தில் நாங்கள் முதலாவது டிஸ்கஸ் பண்ணுறது அல்லது உங்கள்கிட்ட இருந்து கேட்கறது அந்த பழைய பாட பகுதியாக தான் நிற்கும். அந்த பாடத்தில் உங்களோட அச்சீவ்மெண்ட் நீங்கள் அடைவுகள் வந்து அதில் மாஷா அல்லாஹ் நல்லம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை அப்படி என்றால் நாங்கள் அவசரமாக அடுத்த பாடத்துக்கு போவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்வோம் என்றால் அந்த பாடத்தை அப்படியே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி உங்களுக்கு மீட்டி தந்து தான் நாங்கள் புதிய பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு இப்போ. எனவே எந்த ஒரு பாடமும் இது முழுமையாக உங்களோட உச்சரிப்புகளோடு தொடர்பாகிறதால நாங்கள் நேரடியாக உங்களுக்கு நோட்ஸ் தந்துட்டு எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லிட்டு போக முடியாது. அது உங்களோட வாயால் நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திக்குதுங்கிறத முழுமையாக அவதானிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் வெயிட்டிங் பீரியட். உங்களோட ஜூம் லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்கலான சிஸ்டத்தில் ஜாயின் பண்ணப்பட்டிக்குது. அதனால் உங்களோட லிங்க் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகினத்திலிருந்து 7 அல்லது 8 மினிட்ஸில் ஆட்டோவாக பேத்திடும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 5 மினிட்ஸுக்கு முன்னுக்கு உங்களோட லிங்க் ஓப்பன் ஆகும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகினது இப்போ 4:20 கிளாஸ் என்றால் 4:27 28 ஆகக்குள்ள உங்களோட லிங்க் வந்து எங்கள்கிட்ட இருந்து பேத்திடும். காரணம் என்றால் அது ஆட்டோமேட்டிக் அது போகிற எங்களுக்கு ஜாயின் பண்ணல உள்ளுக்குள்ளே. அப்போ கட்டாயம் நீங்கள் ஒன் டைமுக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக ஈக்கணுங்கிறது முக்கியமான மெசேஜ். அடுத்தது அகாடமியோட வெக்கேஷன்கள் வந்து 5 வகையான வெக்கேஷன் இருக்குது. ரமலான் பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள், டிசம்பர்ட ஒரு வருடத்தினுடைய இறுதி மாதமாக வரக்கூடிய டிசம்பரில் 7 நாள் இருக்குது. மேடேயும் மீலாட் டேயும் தான் இதில் அகாடமியினுடைய ஒஃபீஷியலான லீவ் டேஸ். இதெல்லாமல் வேறு ஏதாவது லீவுகள் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் அகாடமிக்கோ அல்லது என்ன நிகழ்வுகள் வருமாக இருந்தால் அகாடமியோட ஒஃபீஷியல் வாட்ஸ்அப்புக்கு குரூப்பில் அது பற்றிய அப்டேட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். ஹைரன் எங்களோட யூடியூப் சேனலை பார்த்துக்கிறீங்களா?